இன்றைக்கி நான் செய்ய போகிறது தேங்காய் பால் சாதம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இதை கட் பண்ணி வச்சதை இதையும் நான் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பட்டாணி, அது கூட கொஞ்சம் கொண்டக்கடலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் நான் கலந்துருக்கேன். அதோட தேங்காய் பாலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. அதுக்கப்புறம் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தோம்னா தேங்காய் பால் சாதம் ரெடி.